மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு கூறியது, தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவுளம். என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார். மகனும் அவர் யாருக்கு வெளிப்படுத்த வேண்டுமென்று விரும்புகிறாரோ அவருமன்றி வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார். மேலும் அவர், பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாற்றுதல் தருவேன். நான் கனிவும் மன தாழ்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாற்றுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாதது, என் சுமை எளிதாயுள்ளது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஒரு நாள், கதை சொல்லும் பொழுது ஒரு நாள் தான் வரும். ஒரு நாள் ஒரு டூரிஸ்ட் பஸ், அது ஒரு பயணத்தில் போயிருக்கும் பொழுது ஒரு பாலம் வந்தது. ஒரு பாலம், அந்த பாலத்துக்கு கீழே போனோம். ஆனால் அந்த பாலம் ரொம்ப கீழே இருந்ததுனால, ரொம்ப உயரமாக இல்லை, கொஞ்சம் தாழ்வாக இருந்ததுனால அந்த பஸ் அந்த பாலத்துக்கு கீழே போகும் பொழுது, இது டூரிஸ்ட் பஸ், அந்த இடம் தெரியாது பாருங்க, கீழே போகும் பொழுது பாதியில் மாட்டிக்கிச்சு. பாதி கூட இல்லை, போக முடியல. அதுக்கப்புறம் எல்லாம் ட்ரை பண்ணுறாங்க, பஸ்ஸை நகர்த்துக்கிறது முடியல. அப்புறம் டிரைவர் சொன்னார், எல்லாரும் இறங்கிருங்க. எல்லாரும் இறங்கிட்டாங்க. இறங்கிட்டு திருப்பி ட்ரை பண்ணுறாங்க, பஸ்ஸு போக முடியல. அப்புறம் என்ஜினியர் டெக்னீஷியன்லாம் கூப்பிட்டு வர வைத்தாங்க. அவங்களாம் முயற்சி பண்ணுறாங்க, எப்படிலாம் இந்த பஸ்ஸை இறக்குறது, எப்படி முடியலையே, இந்த பஸ்ஸை போக வைக்கிறது ஒன்றுமே முடியல. அப்புறம் அங்கே ஒரு பையன் பார்த்துக்கிட்டு இருந்தான், சிறுவன், ரொம்ப சிறு பையன். அந்த என்ஜினியர்கிட்ட சொன்னான், சார் எனக்கு ஒரு ஐடியா இருக்கு சார். நான் என்ஜினியர், என்னால் ஏன் முடியல, உன்னால் என்ன முடியும் அப்படின்னு ஒரு வெடப்பா சிரிச்சார். சரி சொல்லையா அப்படின்னு சொன்னார். பையன் சொன்னான், சார், அந்த 4 டயரில் உள்ள காற்றை கொஞ்சம் பிடுங்கி விடுங்க, அந்த பஸ் இறங்கிடும். அந்த சிந்தனை அந்த அறிஞர்களுக்கு வரவில்லை, சின்ன பையனுக்கு வந்திருக்குது. சரி செய்வோன்னு செஞ்சாங்க. பஸ்ஸு கொஞ்சம் இறங்குனுச்சு. அந்த வீல் இருக்குல்ல, அது அது வச்சால தள்ளிடலாம்ல, பஸ் ரொம்ப தூரம் ஓட முடியாது, ஆனால் தள்ளிடலாம். பஸ்ஸை தள்ளிட்டாங்க. ஞானிகள், அறிஞர்கள், சதுசேயர்கள், அந்த காலத்தில் ஞானிகள் அறிஞர்கள் யாரு? இயேசு காலத்தில் சதுசேயர்கள், பரிசேயர்கள், லெவிதியர்கள், இவங்க தான் ஞானிகள். தோராவை நல்லா படித்து கரைச்சி குடித்தவர்கள். தோரானா யூதர்களுடைய புத்தகம், நம்மளுடைய விவிலியம் போல, பைபிள் போல. அதே போல அவங்க நிறைய அறிஞ்சிருக்கிறாங்க. ஆனால் இயேசு என்ன சொல்றார்? அப்பா, இதையெல்லாம் இவர்களுக்கு தெரிய வைக்காம இருந்திருக்கீங்களே, ரொம்ப நன்றி ஐயான்னு சொல்றாரு. யார்கிட்ட சொல்றாரு? அப்பாட்ட சொல்றாரு, தந்தையிடம் சொல்றாரு. இந்த அறிஞர்கள், படிப்பாளிகளுக்கு இருந்து இதெல்லாம் நீ தெரிய வைக்காம இருந்ததற்காக நன்றி சொல்றேன் என்று சொல்றார். நான் யோசிச்சு பண்ணி பார்த்தேன்.
இன்றைக்கும் அப்படித்தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய பேர் பைபிளை கரைச்சி குடிச்சிருப்பாங்க, புரட்டி படிச்சிருப்பாங்க. அதே சமயத்தில் ஒரு சிலருக்கு அறக்குறையா தெரியும், கொஞ்சம் படிப்பாங்க, சில பேருக்கு படிக்கவே தெரியாது. பைபிளை தெரிஞ்சு இருக்கிறதுனால ஆண்டவரை நான் அவசியமாக அனுபவித்தேன் என்று அவசியம் அல்ல. ஆண்டவரை அனுபவிக்கிறது வேற, பைபிளை படித்து ஆராய்ந்து தெரிஞ்சிருக்கிறது வேற. டு நோ, டு ரீட் த பைபிள், டு நோ அபவுட் வாட் த பைபிள் இஸ் ஒன் திங், டு எக்ஸ்பீரியன்ஸ் ஜீசஸ் இஸ் another thing. ஆண்டவரை அனுபவிக்கிறது வேற. பைபிளை படித்து ஆண்டவரை நான் அனுபவிக்க முடியும், பைபிளை படித்து ஆண்டவரை முற்றிலும் அனுபவிக்க முடியாமல் இருக்க முடியும். நிறைய பேர் அறிஞர்கள் மாதிரி இருக்கிறார்கள், தெரிஞ்சிருக்கிறார்கள் பைபிள் நிறையா, ஆனால் வாழ்க்கை அனுபவத்தில் அவங்களுக்கு இல்லாமல் போய்விட்டது. இன்றைக்கு இந்த குழந்தை கொடுக்கிற ஆண்டவர் சொல்றார், இந்த குழந்தைகளுக்கு அறிவிச்சிருக்கிற ஆண்டவரே அப்பா. இந்த குழந்தை யார் என்றால் இந்த சிறுவர் சிறுமிகள் மட்டும் அல்ல. அவர் யாரை ஒட்டி சொல்றாரு? தன்னுடைய 12 சீடர்களை ஒட்டி சொல்லுகின்றார். அந்த 12 சீடர்களுக்கு பெரிய பட்டதாரிகள் அல்ல, படிப்பாளிகள் அல்ல, நிறைய பேர் மீனவர்கள். அவங்கள சொல்றாரு, ஆண்டவரே அப்பா, இவங்களுக்கு நீ வெளிப்படுத்தினீரே, நன்றி ஐயான்னு. அதே போல குழந்தைகளுக்கும் பாருங்க, அந்த கதை சொன்னால அந்த குழந்தை, அந்த பையன், அவனுக்கு அந்த நேரத்தில் என்ஜினியருக்குலாம் அந்த அறிவு வரல. சில சமயத்தில் அறிவு நிறைய தேவையில்லை, ஞானம் அவசியம். அந்த பையனுக்கு அந்த ஞானம் இருந்தது, ஆனால் அந்த என்ஜினியர் டெக்னீஷியனுக்கெல்லாம் அறிவு இருந்தது. அப்போ அன்பார்ந்தவர்களே, ஞானம் தான் நம்ம கேட்க வேண்டும் ஆண்டவரிடம். ஏனென்றால் படிப்பு உலகத்தில் நம்ம பராமரிக்கிறதுக்கு, உலகத்தில் வாழ்றதுக்கு அது ரொம்ப அவசியமா இருக்கலாம், சம்பாதிக்கிறதுக்காக. ஆனால் விண்ண அரசை நான் உணர்றதுக்கு, விண்ண அரசை நான் சுவைக்கிறதுக்கு, விண்ண அரசில் நான் ஊறி வாழ்றதுக்கு, அந்த விண்ண அரசை இந்த உலகத்தில் இப்பொழுது நான் அனுபவிக்கிறதுக்கு அந்த ஞானம் தேவை. அதில் விவிலியத்திலையும் நம்ம படிச்சுக்கலாம், விவிலியம் படித்தாலும் கிடைக்கும் நிச்சயமாக. ஸோ நாம் எத்தகைய வகையில் ஆண்டவர் முன்னிலையில் நான் இருக்கின்றேன், இதில் உணர முடியுமா? இந்த ஞானம் என்னிடம் பிறக்கிறதா? இந்த குழந்தை போல நான் இருக்க. ஏன் அப்படி சொல்றாரு? அவங்களுக்கெல்லாம் அறியாததற்கு, அவங்க தெரியாமல் இருக்கிறதுக்கு நல்லது என்று சொல்றாரு. ஏனென்றால் நிறைய பேர் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தாழ்ச்சி மனப்பான்மையில் இல்லாமல் போயிடுவாங்க. திமிரு வந்துடும், நிறையா பெருமை வந்துடும் நிறையா. அதனால தான் 2வது கட்டம் என்ன சொல்றாரு? மேலும் அவர், பெரும் சுமை சுமந்திருப்பவர்களே வாருங்கள் என்னிடம், நான் உங்களுக்கு அமைதி இளப்பாற்றதை கொடுப்பேன் என்று. நுகம் என்றால் என்ன? நுகம் மாடுகள் இருக்குல்ல, எரும மாடுகள், அது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க யோக். அது ரெண்டு எரும மாடுக்கு மேலே அதை வச்சிருவாங்கல்ல, அதை கட்டிடுவாங்க. அதை வச்சு தான் அதை இழுத்துட்டு போவோம் வேலையெல்லாம் செய்யறதுக்கு. அப்போ அதை உன் மேலே சுமந்தால் பாரம் இருக்கும், அந்த பாரத்தை நான் உன்னிடம் இருந்து எடுப்பேன் என்று சொல்கின்றார். அவர் ஒரு உதாரணம் கொடுக்கின்றார். இப்படித்தான் ஒரு நாள் ஒரு பையன், சின்ன பையன்தான், அவன் தன்னுடைய ஒரு பிள்ளைய மேலே சுமந்துக்கிட்டு போறான், தூக்கிட்டு மேலே, அவர் முதுகில் தூக்கிட்டு அந்த பிள்ளையை எடுத்துட்டு ஒரு மலை மேலே ஏறி போய் கொண்டு இருக்கின்ற அந்த பையன், சின்ன பையன் அந்த குழந்தைய மேலே தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். ஒரு வயதானவர் பார்த்துட்டு கேட்குறாரு, தம்பி என்ன ஐயா, உன் வயசுல இந்த பாரத்தை நீ தூக்கிட்டு வரலாமான்னு கேட்குறாரு அந்த பையனை. உடனே அந்த பையன் சொல்றான், இது என்னுடைய தங்கச்சி, என்னுடைய தங்கச்சியை தூக்குறதுல பாரமே இல்லை, அதுல அன்பில் இருக்கும் பொழுது பாரம் தெரியாது என்று சொல்லுகின்றான். அன்பார்ந்தவர்களே, கடவுள் நம்மளுடைய பாரத்தை சுமந்து கொண்டிருக்கின்றார் தெரியுமா?
அத்தகைய அன்பு இறை அன்பு, ஆண்டவரோட அன்பு அத்தகைய அன்பு. அதனால என்ன சொல்றாரு நம்மளிடம்? கவலைப்படாத, சோர்ந்து போவாத, நான் இருக்கிறேன், நான் உன்னுடைய சுமையையும் உன்னுடைய பிரச்சனையும் உன்னுடைய ஆதங்கத்தையும் உன்னுடைய மன அழுத்தத்தையும் நான் தூக்கி கொன்றேன் என்று சொல்லுகின்றார். அதுதான் செஞ்சாரு சிலுவை மரத்தில். ஆனால் நம் இடையிலேயே பல பேர் நிறைய சுமைகள் இருக்குது, நிறைய பிரச்சனைகள் இருக்குது, மன அழுத்தங்கள் இருக்குது, வேதனைகள் இருக்குது, குழம்பி போயிருக்கிறோம். ஆனால் யார்கிட்ட ஓடுறோம்? யார்கிட்ட ஓடுறோம்? அவர் என்னுடைய மெய்யான உண்மையான இறைவன், அன்பு நிறைந்த அப்பா என்று உணர்ந்தோம் என்றால் அவரிடம் தான் ஓடுவோம். போன வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை காலையில் மத்தியானத்தில் அவர் அதை மாலையில் ஒரு பையன், ஒரு சொன்ன பையன், அப்பா அம்மா கூப்பிட்டு வந்தாங்க. அப்பா ஹிந்து, அம்மா வந்து கேத்தலிக். ஆனால் இப்போ சபை கோயிலுக்கு போயிருக்கிறாங்க. ஏன்னா அந்த கோயில் வந்து அவங்க வீட்டுக்கிட்ட இருக்குதான், ரொம்ப அதனால் அந்த வசதி இல்லை கத்தோலிக்க கோயிலுக்கு போகிறதுக்கு. மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் 4 மாதம், ஜூலை ஆச்சு 5வது மாதம். அந்த பையன் வயிற்று வலியால் நெஞ்சில் அந்த ஒரு மாதிரி குத்து தான், கதறி போய்கிட்டு வரான். காடியிலேருந்து இறக்கும் போது அப்படியே கத்துறான். கொண்டாந்து இங்கே ஜெபிச்சேன், கொஞ்சம் விசாரித்தேன். அப்புறம் நான் சொன்னேன், நாளைக்கு சாயங்காலம் திவனக்கனை ஆராதனை இருக்குது, கொண்டு வாங்க பையனை, நான் இன்னும் ஜெபிக்க வேண்டும் என்று. ஆனால் நான் மறுநாள் வந்து கொண்டு வரல. 4 மாதம் ஏன் காத்திருந்தாங்க? 4-5 மாதம். ஆண்டவர் மேலே நீங்கள் நம்பிக்கை முழுமையான, அவங்க பல இடத்துக்கு கொண்டு போயிருக்கிறாங்க. சபை பாஸ்டர்கள்ட்டெல்லாம் போய் ஜெபிச்சிருக்கிறாங்க. அப்புறம் அதெல்லாம் முடியாதனால ஒரு இன்னொரு மலாய்க்கரண்ட் கொண்டு போயிருக்கிறாங்க. அவன் வந்து என்னது கிளான்சிங், அது வந்து சூச்சின்னு சொன்னான். அது முயற்சிகள் செய்கிறது அவசியம்தான், அவசியம். இப்போ உங்கள் பிள்ளையாக இருந்தால், நம்ம பிள்ளையாக இருந்தால் நம்ம நிச்சயமாக ஏதாவது ஒரு முயற்சிகள் செய்வோம். ஆனால் தொடர்ந்து அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க. ஆனால் தொடர்ந்து கைவிடாமல் ஆண்டவரிடம் வாருங்கள். அவர் நிச்சயமாக உங்களுடைய கண்ணீரை, உங்களுடைய பிரார்த்தனையை, உங்களுடைய ஜெபத்தை கேட்பார். அதனால் அன்பார்ந்தவர்களே, அவரிடம் வாருங்கள். ஏனென்றால் அவர் நம்மளுடைய சுமையை சுமக்கிற இறைவன். ஏன் அங்கேயும் இங்கேயும் போய்கிட்டு இருக்கிறோம்? அவங்கள மேலே தப்பு சொல்லலை, ஏன்னால் அவங்களுடைய அந்த நேரத்தில் வேற சூழ்நிலை அவங்களுக்கு தெரியவில்லை. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் உன்னுடைய சுமையை சுமக்கிறேன் என்று. அப்போ ஆண்டவரிடம் போய் போராடுங்க, அவரிடம் கொட்டுங்க. கால் பண்ணி எடுத்துக்கிட்டு, என்னால் பிரச்சனை ரொம்ப இருக்குது, எனக்கு கொஞ்சம் உதவி செய்யலாம், ஏதாவது சொல்லலாம். அதே பெரிய பிரச்சனைகள் இருக்குது, அது உனக்கு எப்படி உதவி செய்ய முடியும்? அதனால தக்க நபர்கிட்ட நீங்க போங்க, தக்க சக்தியை நீங்க நாடுங்கள். எந்த சக்தி? இறை சக்தி, இங்க உள்ள சக்தி. அது ஒரே சக்தி தான், இயேசுவின் வல்லமை. பல அற்புதங்கள், பல புதுமைகள் செய்து கொண்டே இருக்கின்றார் ஒவ்வொரு நாளும். நேற்று தான் ராத்திரி 1 மணிக்கு தான் வந்தேன், காலையில் 1 மணிக்கு 1 AM கந்திங்லேருந்து. கந்திக்கு போனாரா? என்ன கசினோவில் போயிருப்பாரோ? 1 மணிக்கு மேலே வராரு. நம்ம CDM டிவைன் மர்சி தலைவர்கள்லாம் 120 பேர் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு பயிற்சி காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கொடுத்துட்டு திவனக்கு ஆராதெல்லாம் முடிச்சுட்டு வந்தேன். உங்களுடைய முன்னார் பங்கு தந்தையும் அங்கே இருந்தார். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு அங்கே முடிச்சுனா ஒரு அம்மா வந்து கேட்டாங்க, ஃபாதர் உங்கள்கிட்ட கொஞ்சம் நேரம் பேச முடியுமான்னு. அம்மா தாராளமாக பேசுங்கம்மான்னு சொன்னேன். ஃபாதர் நான் ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கிறேன் ஃபாதர். என்னம்மாச்சு உங்களுக்குன்னு சொன்னேன். சொன்னாங்க, ஃபாதர் நான் ஒரு நற்கருணை பணியாளர், இன்னொருத்த நற்கருணை பணியாளர் வந்து இவங்களை வெட்டிக்கிட்டு போகிறாங்களா? ஏமா இவங்களை வெட்டிக்கிட்டு போகிறாங்க? நற்கருணை பணியாளர் ஃபாதர் தெரியுதுமா? அவங்கள அந்த பிக்ஸ் இருக்குல்ல, அதில் நற்கருணை எடுத்துகிட்டு போய் வெளியில் கொடுக்குறவங்க, ஹாஸ்பிட்டலில் கொடுக்குறவங்க, நோயாளிகள் கொடுக்குற கையில் வச்சுக்கிட்டு நான் வந்து மன்னிப்பு கேட்குறேன், அவங்க திரும்பிட்டு போகிறாங்க ஃபாதர். அம்மா எவ்வளோ காலமாக இப்படி இருக்குங்க? அம்மா ஒரு 2-3 மாதம் ஆச்சு ஃபாதர்.
அம்மா 2-3 மாசம் நீங்க பெரிய தப்பு செய்றீங்கம்மா. அவங்க திரும்பிக்கிட்டு போனா நீங்க ஏன் மன அழுத்தத்துக்கு ஆளாகிறீங்க? Don't let your external condition your internal. வெளியில உள்ள சூழ்நிலையை அது உங்களை உங்களுடைய உள் அமைதியை அது பறிக்க கூடாது. ஒரு நபர்னால நீங்க மன அழுத்தத்துக்கு ஆளாயிட்டீங்களா, போச்சு அம்பேல். உங்களுக்கெல்லாம் இங்க 1000 கண்கள் என்னைய பார்க்குது. நான் 2 கண்ணில் தான் 1000 கண்களை பார்க்குறேன். இந்த 1000 கண்கள் என்ன மாதிரிலாம் சொல்லும் தெரியுமா, எப்படிலாம் சொல்லும் தெரியுமா? அதுல 1000 கண்கள் வேணாம், ஒரு 10 கண்களை என்னை பத்தி சொன்னாலே ஐயோ ஐயோ போச்சே. கங்குன்னு இருக்கணும், கங்குன்னு இருக்கணும். ஏனென்றால் உன்னுடைய சக்தி இறை சக்தி. ஆமென். உன்னுடைய சக்தி இயேசு. ஆமென். இயேசு தான் உங்களுடைய பக்கபலமா இருக்கணும். Let Jesus be your victor. Let Jesus be your shield. Let Jesus be your protector. He will shield you. He will protect you. He will cover you with his precious blood. அவருடைய தூய்மையான இரத்தத்தினால் உம்மை கவசமாக உம்மை ஆட்கொள்ளும் ஆண்டவருடைய இரத்தம். சும்மா பேசிக்கிட்டு இருக்க முடியாது. ஆண்டவர் என்னை காப்பாற்றுவார், ஆண்டவர் காப்பாற்றுவார், நாளை ஆடி போறது. உறுதியாக இருங்க. ஏனென்றால் என்னுடைய இறைவன் என்னுடைய சுமையும் என்னுடைய சவால்களையும் அவர் தன்னுடைய தோல்ல தூக்கி கொண்டு என்னையை தூக்கி கொண்டிருப்பார். ஆமென். அந்த அடிப்படையில் நம் வாழணும், விசுவாசிக்கணும், அவரை ஆராதிக்கணும், இந்த வலிமையில இருக்கணும். சும்மா கோயாங் கப்பலா அதெல்லாம் இதெல்லாம் அப்படி இது இப்படி. ஸ்ட்ராங் ஆயிருங்க, ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிருங்க. ஞானஸ்தானம் பெற்றிருக்கீங்க, உறுதி பூசல் பெற்றிருக்கீங்க, ஒவ்வொரு திருப்பலியிலையும் ஆண்டவரை பெற்றுக்கொள்கிறீங்க. சிறப்பா இருங்க, சிறப்பா இருக்கணும். அதுதான் ஒரு கிறிஸ்துவனோட அடையாளம். என்ன வந்தாலும் சரி, ஏது வந்தாலும் சரி, என்னுடைய சக்தி, உள்ள இருக்கிற சக்தி எல்லாத்துக்கும் பெரிதானது. Why should I worry? The power inside me is bigger than any power. God and I are majority. புரியுதுங்களா? அதுல வாழுங்க, சந்தோஷமா இருங்க, மகிழ்ச்சியா இருங்க, நன்றி உணர்வோடு இருங்க. ஆண்டவர் உங்களை வழி நடத்துவார். ஆமென்.